வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார். இன்னைக்கு தொப்பை குறையிறதுக்காக ஒரு பயிற்சி போடுறோம். இந்த பயிற்சி நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு பொதுவாக பேசப்படுறது உடல் பருமன். அதுவும் 15 வயதிலிருந்து 25 வயது வரைக்கும் உள்ள இளைஞர்களை அதிகமாக பாதிக்கிறதா ஒரு சர்வே சொல்லுது. இந்திய பிரதமர் கூட உடல் பருமனை பற்றி பேசுகிற அளவுக்கு அது பேசும் பொருளாக மாறிட்டு. காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரியம் மிக்க உணவு இல்லாம போனது அல்லது கிடைக்காம இருக்கிறதும், வீடு தேடி வரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதன் மூலமும் ஈஸியா இளைஞர்களை குறி வச்சு உடல் பருமனுக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள 5000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு இந்த உடல் பருமனை குறைக்கிறேன்னும் அதற்கான மாத்திரை மருந்துகளும் கிடைக்கும்னும் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் 5 ஆண்டுகள்ல 25,000 கோடியை தாண்டும் இந்த வியாபாரம் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. இதை எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, நாம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கும் பொழுது தேவையற்ற உடல் பருமன் ஆனதை தவிர்க்கலாம். மாத்திரை மருந்துக்கு போகாம எளிமையா செய்யலாம். ரொம்ப சிம்பிளான பயிற்சி செய்யறோம். இதை இளைஞர்கள் அவசியம் செய்யுங்க. 15 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் சாப்பிடுங்க. முறையான அளவுல சாப்பாடும் முறையான அளவுல தூக்கமும் கண்டிப்பா எடுத்துங்க. இரவு நேரங்கள்ல அதிக உணவை எடுத்துக்கிறத முக்கியமா தவிருங்க. சாதாரணமான பயிற்சிகள் தான் போடுறோம் பாருங்க. ஒரு ஸ்டிக்கு, இது மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துங்க. 1 மீட்டருக்குள்ள இருக்கட்டும். கைகளை பிடிச்சுக்குங்க. கால்களை சேர்த்து வச்சிருக்கேன். முதுவை நேரா வச்சு உட்கார்றேன். அப்படியே இந்த ஸ்டிக்கை இழுத்து பிடிச்சிருக்கிறது மாதிரி இருக்கணும். இப்ப இது மாதிரி செய்யும் போது எனக்கு வயிறு ரொம்ப இருக்கு, என்னால குனிய முடியாது அப்படின்னா நீங்க பிடிச்சிருங்க. உங்களால இந்த அளவு தான் குனிய முடியும் அப்படின்னா இந்த இடத்துல அசைவு இருக்கட்டும். அதுவே உங்களுக்கு ஈஸியா குறைக்க உதவும். இது மாதிரி ஒரு 10, 15, 20 போடுங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி சேர்ல கேர்ஃபுல்லா உட்காரணும். இது மாதிரி வச்சுங்க. கொஞ்சம் கால்களை எவ்வளவு தூரம் உங்களுக்கு கீழே கொண்டு போக முடியுமோ அந்த அளவு எஃபெக்ட் கிடைக்கும். இது மாதிரி ஒரு 15. இது 2வது பயிற்சி. அடுத்தது 3வது பயிற்சி. இங்க பாருங்க. அப்படியே இப்போ வயிற்றுக்கு கீழே இருக்கிற, அதாவது தொப்பைக்கு கீழே இருக்கிற தேவையற்ற கொழுப்பை குறைக்க இது உதவும். இதுல ஒரு 15. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்.